எவ்வளோ நாள் தான் நீங்களும் பிகினராகவே இருப்பீங்க. இந்த டுட்டோரியலில் பார்க்கறது மூலமாக நீங்கள் கோடிங்நெட்டில் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதனால் எப்பவும் போல் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் முக்கியமான சில விஷயங்களை மட்டுமே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மல்டிபிள் டேட்டா பேஸஸை ஒரு சிங்கிளான கோடிங்நெட்டர் அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. my_db1 அப்படின்ற இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குது. user_logsன்னு இன்னொரு டேபிள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் பேர் my_db2. இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போஸ்ட்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. post_commentsன்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த my_db1ல் இருக்கிற யூசர்ஸ் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், இமெயில், ஃபோனுன்னு கொண்ட 4 காலம் இருக்கும். அந்த டேபிள்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது இந்த டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் லாகின் பண்ண போகிறாங்க. அப்படியே my_db2ன்ற டேட்டா பேஸில் போஸ்ட்ஸுன்ற டேபிளை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூசர் ஐடின்னு கொண்ட 4 காலம்ஸ் இருக்கும். இந்த டேபிள்குள்ளே நம்ம 2 டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே user_id ஒரு ஃபாரின் கீ. இது எந்த டேபிளுக்கான ஃபாரின் கீனா, இந்த யூசர்ஸ் டேபிளோட ஐடிக்கான ஃபாரின் கீ தான் இது. இந்த யூசர் இந்த 2 போஸ்ட்களை உருவாக்கியிருக்காருன்றதுக்கு தான் இந்த ஃபாரின் கீயை நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு கோடிங்நெட்டர் அப்ளிகேஷன் ஒரே ஒரு டேட்டா பேஸை பயன்படுத்தினா இங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கோடிங்நெட்டர் அப்ளிகேஷன் 2 டேட்டா பேஸை பயன்படுத்தி தான் டேட்டாக்களை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கோடிங்நெட்டர் அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே பண்ணிட்டதால் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கோட் வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு யூசர் லாகின் பண்ணுற எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றும் இங்கே லாகின் பண்ணுற விஷயமோ ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை லிஸ்ட் பண்ணுறதுலையோ எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதன்படி பார்க்கும்போது இந்த கோடில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நான் யூசர்ன்ற ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கியிருக்கேன். அந்த கண்ட்ரோலரில் ஒரு யூசர் லாகின் பண்ணுறதுக்கான பேஜும் லாகின் பண்ண பிறகு ஹோம் பேஜை காட்டுறதுக்கான எக்ஸாம்பிளையும் நான் இதுக்குள்ளே பண்ணி வச்சுருப்பேன். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு யூசரோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம user_modelங்கிற மாடல் கிளாஸை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அந்த யூசர் பண்ண போஸ்ட் சம்மந்தமான டேட்டாக்களை எடுக்கிறதுக்கு post_modelங்கிற இந்த மாடலை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு தான் உள்ளே இருக்கிற நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஹோம் பேஜில் காமிக்க போகிறோம். இந்த ஹோம் வியூவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே டம்மி டேட்டா தான். இப்போ நம்ம தான் இந்த 2 டேட்டா பேஸையும் பயன்படுத்தி அந்த டேட்டாவை எடுத்து இந்த பேஜுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட யூசர் கண்ட்ரோலரில் லாகின் மெத்தட் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வரும். இப்போ இதில் இமெயில் மட்டும்தான் நம்ம வச்சு லாகின் பண்ண போகிறோம். ஏன்னா டேட்டா பேஸில் யூசர்ஸ் டேபிளில் நம்ம பாஸ்வேர்டை வாங்குறது இல்லை. இது என்னுடைய ஒரு எடுத்துக்காட்டுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி இமெயில் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த யூசர்ஸ் டேபிள்லேருந்து தான் டேட்டாவை எடுத்து லாகின் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கோடிங்நெட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா பேஸை உள்ளே கொடுத்தாகணும். அதுக்காக அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்குள்ளே டேட்டா பேஸுன்ற ஒரு ஃபைலில் இங்கே ஒரு டேட்டா பேஸ்க்கான கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம 2 டேட்டா பேஸில் முதன்மையான டேட்டா பேஸான my_db1 அப்படின்ற டேட்டா பேஸை நம்ம இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் அரேயில் டேட்டா பேஸுன்ற கான்ஃபிகரேஷனுக்கு நான் வேல்யூவாக my_db1ன்ற என்னுடைய அந்த டேட்டா பேஸ் நேமை கொடுத்துக்கிறேன். இப்போ டேபிள்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாவை வச்சு என்னால் லாகின் பண்ண முடியும். அதனால் logesh@gmail.comன்னு போட்டு இந்த இமெயில் வச்சு லாகின் பண்ண முயற்சி பண்ணுறேன். சப்மிட் கொடுத்த உடனே லாகின் பண்ணுறதுக்காக ஹோம் பேஜை காட்டும். அப்போது எனக்கு எரர் அடிக்கும். இந்த எரர் ஏன் வருது தெரியுமா? இங்கே நம்ம லாகின் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலரில் எழுதி வச்ச லாகின் யூசர்ன்ற மெத்தடில் இந்த இடத்துல நம்ம மாடலை பயன்படுத்துகிறோம். லைன் 37ல் இந்த 37ல் கெட் யூசர்ன்ற மெத்தடுக்கு நம்ம இமெயிலில் பாஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த யூசர் மாடலுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸோட ப்ராப்பர்ட்டி கிடைச்சாதான் அது உள்ளே இருக்கிற டேட்டா பேஸ் ஆப்ரேஷனை பண்ணும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கு கிடைக்காது, இந்த டிபின்ற ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை அடையணும்னா நம்ம முதல்ல இந்த யூசர் மாடலை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸை லோட் பண்ணணும். திஸ் லோட் டேட்டாபேஸ் இந்த மெத்தடை கால் பண்ண உடனே நம்மளுடைய டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாபேஸ், அதாவது இந்த my_db1 அப்படின்ற டேட்டாபேஸ் லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் இந்த query ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு புது எரர் வந்திருக்கு. இது என்னென்னா, ஏன் வந்திருக்கு தெரியுமா இந்த எரர்? பாருங்கள், இந்த போஸ்ட்ஸுன்ற டேட்டாவை நம்ம லாகின் பண்ண பிறகு எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஹோம் பேஜை காட்டுற இடத்துல நம்ம இந்த ஹோம் பேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண பிறகு யூசர் ஐடியை வச்சு யூசர் டேட்டாவை வாங்கிட்டுறீங்க. நம்மளுக்கு யூசர் டேபிள் டிஃபால்ட் டேபிளில் இருக்குது. ஆனால் போஸ்ட்ன்ற டேபிள் வேறு ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே இருக்குது. இந்த post_modelல் மாடல் என்ன நினச்சிக்குதுன்னா, நம்ம கொடுத்த டிஃபால்ட்டான டேட்டா பேஸான இந்த my_db1ன்ற டேட்டா பேஸ்க்குள்ளே தான்
போஸ்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு SQL query எழுதுது. அதாவது my_db1.post அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் டேபிளில் தேடி இருக்கு. ஆனால் அது கிடைக்கலன்னவே தான் இந்த எரர் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம post_score மாடலுக்கு இந்த டேபிள் வேற ஒரு டேட்டாபேஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சிட்டோம்னா அது அந்த டேட்டாபேஸ்குள்ளேருந்து தான் அந்த டேபிளை எடுக்க முயற்சி பண்ணோம். அதை நம்ம செய்யறதுக்கு முதல்ல இந்த கண்ட்ரோலருக்குள்ளேயே மேலே நம்ம எழுதி வச்சிருக்கிற கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்கு போகணும். இந்த இடத்துல இந்த this load database-ன்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டிஃபால்ட்டான டேட்டாபேஸை தான் லோட் பண்ணணும். ஆனால் நம்ம போஸ்ட் மாடலுக்கு தனி ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்றதுக்கு நம்ம மறுபடியும் டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு போகணும். இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க இந்த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரியே இன்னொரு கான்ஃபிகரேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு dbன்ற அந்த வேரியபிளில் நம்ம டிஃபால்ட்ற இண்டெக்ஸ் மாதிரியே இங்கே my_db2 அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனை புதுசாக உருவாக்குறோம். அந்த ஃபீல்டில் நம்ம மேலே இங்கே கொடுத்த இதே அரே வேல்யூவை தான் இந்த ஃபீல்டுக்கான அரே வேல்யூவாக கொடுக்க போகிறோம். இப்போ இந்த முதல் கான்ஃபிகரேஷனில் நம்ம டேட்டாபேஸோட பேர் my_db1 கொடுத்துருப்போம். இந்த ரெண்டாவது கான்ஃபிகரேஷனில் நம்ம my_db2 தான் கொடுக்க போகிறோம் டேட்டாபேஸ் நேம். அப்போ தான் இது ரெண்டாவது டேட்டாபேஸை குறிக்குது. இப்போ இந்த டேட்டாபேஸை தான் லோட் பண்ணணும்னு போஸ்ட் மாடலுக்கு சொல்கிறதுக்கு நம்ம post_score மாடல் ஃபைலுக்கு போகணும். அந்த மாடல் ஃபைலில் நம்ம எத்தனை ஃபங்க்ஷனை நம்ம கீழே எழுதினாலும் முதல்ல நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண வேண்டியது இருக்கும். அதை முதல்ல எழுதிக்கிறோம் அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் நம்ம this load database அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம ஒரு டேட்டாபேஸை லோட் பண்ணுறோம். ஆனால் எந்த டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த டேட்டாபேஸுன்ற மெத்தடுக்கு நடுவில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனில் நம்ம ரெண்டாவது கான்ஃபிகரேஷனாக கொடுத்த my_db2 அப்படின்ற இந்த கான்ஃபிகரேஷன் நேமை நம்ம இந்த டேட்டாபேஸ் மெத்தடுக்குள்ளே கொடுக்கணும். அதனால் திரும்ப மாடல் கிளாஸுக்கு வந்து நான் இந்த டேட்டாபேஸ்ன்ற மெத்தடுக்கு நடுவில் இந்த கான்ஃபிகரேஷன் நேமை கொடுத்துக்கிறேன். இப்போது கூடவே நம்ம ரெண்டாவது ஆர்குமெண்ட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸ் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூங்கிறது தான் அந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட். இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதை this db அப்படின்ற வேரியபிளில் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இந்த this dbன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் ஒவ்வொரு மாடலுமே டேட்டாபேஸ்க்கான கொரியை எழுதி டேட்டாக்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த டிபி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்மளுடைய ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் மூலமாக உருவாக்கின ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டை உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் தான் இந்த மாடலுக்குள்ளே வேலை செய்யும். அப்படின்னா இந்த post_score மாடல் மட்டும் ரெண்டாவது டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதே விஷயத்தை நம்ம user_score மாடலுக்கும் பண்ண போகிறோம். அதனால் அங்கேயும் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே this load database கொடுத்துட்றோம். அதுக்குள்ளே டிஃபால்ட்டான டேட்டாபேஸ் தான் இந்த user_score மாடலுக்கு தேவை. அதனால தான் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம this dbக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். கண்ட்ரோலரில் ஹோம் மெத்தடில் தான் நம்ம ஹோம் பேஜுக்கான டேட்டாவை அனுப்புகிறோம். இதில் நம்ம ரெண்டு மாடலையும் பயன்படுத்தி ரெண்டு விதமான டேட்டாஸ் எடுத்து அமைச்சிருக்கோம், யூசர் மற்றும் போஸ்ட். நம்ம யூசருக்கான டேட்டாவை வாங்கணும். அதுக்கு நம்ம புதுசாக ஒரு மெத்தடை ஒன்று மாடலுக்குள்ளே எழுதி வச்சுருக்கிறோம். அந்த மெத்தடுக்கு பேர் get user by id. இப்போ உங்களுடைய வியூ ஃபைலுக்குள்ளே வந்து நீங்கள் யூசர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் யூசர் வேரியபிளில் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி நேமை காமிக்கிறேன். அதோட என்னால் போஸ்ட் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே போஸ்ட் சம்மந்தமான டேட்டாஸ் இருக்குது. இதை ஃபார் ஈச் லூப்பில் போட்டு நான் இங்கே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே போஸ்ட் வேரியபிள்லேருந்து நான் லூப் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இந்த போஸ்ட் சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய உதாரணத்தின்படி நம்மளால் டேட்டாபேஸ் 1ஐயும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்க யூசர்ஸ் டேட்டா மற்றும் டேட்டாபேஸ் 2ல் இருக்கிற போஸ்ட்குள்ளே இருக்கிற டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணி இந்த ஒரே அப்ளிகேஷனில் ஒரே பேஜில் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் மல்டிபிள் டேட்டாபேஸை கோடிங்நெட்டருக்குள்ளே பயன்படுத்தும் முறை. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல ட்ராப் பண்ணாலே போதும், ஃபைல்ஸ் அப்லோட் தானாகவே நடந்துடும். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் பல வெப்சைட்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்த வீடியோவில் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க.